ஹலோ, இது புவிஸ் வியூஸ். நான் புவி. நான் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பழைய பொருட்களை வச்சு எப்படி பவர் பேங்க் அண்டு எமர்ஜென்சி லைட்ஸ் செய்கிறதுன்னு சொல்லி, அதுக்கு தேவையான எடுத்துக்கொண்ட விஷயம் ஒரு பவர் பேங்க் போட். அது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொண்டு ஒரு 350 அப்படி வரும். அதோட பழைய பேட்ரிஸ், லேப்டாப் பேட்ரிஸோ பழைய ஒர்க் பண்ணாத பவர் பேங்க் பேட்ரிஸ், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேட்ரிஸ் எடுத்து அந்த பேட்டரி எல்லாமே சேர்த்து வெல்ட் பண்ணி சோல்டரிங் பண்ணிவிட்டு, அதோட ப்ளஸ் ரெட் வயர்லேயும் மைனஸை பிளாக் வயர்லேயும் கனெக்ட் பண்ணி அந்த டிடி வயர் பீஸ் எடுத்து அதோட கனெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் அனதர் திங், இதில் பவர் சப்ளை, சிசிடிவி பவர் சப்ளைன்ற போர்டில் இருக்கிற கனெக்டர்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபீமேல் சொக்கேட்ஸை. இது எமர்ஜென்சி லைட்ஸுக்கு போகிற சொக்கேட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அதோட பவர் பேங்க் போர்டில் சைடில் ஒரு புஷ்அப் பட்டன் இருக்கும். அந்த பட்டன் பர்பஸ் என்னென்னு சொன்னால், டிஸ்பிளே லைட் அப் பண்ணுறதுக்கும் அண்டு அதில் சைடில் ஒரு எல்இடி லைட்ஸ் இருக்கும். அது எமர்ஜென்சியில் எங்களுக்கு சின்ன வெளிச்சமாக எமர்ஜென்சியை யூஸ் பண்ணிக்கொள்ள கூட மாதிரி இருக்கும். அதை வைக்கக்கூடிய மாதிரி அந்த லைட் உங்களுக்கு தெரியுது. அதுக்காக அந்த பர்பஸில் அதில் ஒரு சின்ன ஹோல் ஒன்று போட்டிருக்கேன், அந்த லைட் வெளியில் தெரியறதுக்காக. இங்கே புஷ்அப் பட்டன்ஸுக்கு ஒரு ஒயிட் ஆகிட்ட பீஸ் உண்டு, அதோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்று சொன்னால் கொஞ்சம் லென்த் குறைவாக இருந்ததால் அதை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் மேலே பவர் பேங்கில் 2 அவுட்புட்டும் ஒரு இன்புட்ஸ் இதுவும் இருக்குது. மைக்ரோ யூஎஸ்பியும் டைப் ஏ யூஎஸ்பியில் 2 இருக்குது. அதில் ஒன்று 5 voltage 2 ampere அண்டு ஒன்று 5 voltage 1 ampere கெப்பாசிட்டி. அண்டு இது பவர் சப்ளைன்ற மூடி டிஸ்பிளேன்னு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்காக அதுக்கு நேரே ஒரு கட் பண்ணி வச்சுருக்கேன். டிஸ்பிளேன்ற சைஸில் பார்க்கக்கூடிய மாதிரி, டிஸ்பிளே எமர்ஜென்சி பார்க்கக்கூடிய மாதிரி. ஒவ்வொரு டைமும் டிஸ்பிளே ஓப்பன் பண்ண நம்மளுக்கு பாக்ஸை ஓப்பன் பண்ண நம்மளுக்கு டிஸ்பிளே பார்க்கணுன்றதால அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஒரு பவர் பேங்க்ன்றதால இதை ஃபோன் உங்களுக்கு சார்ஜ் பண்ணலாம். ஃபோனையும் சார்ஜ் பண்ணி காட்டுறேன். இப்போயும் ஃபோன் சார்ஜ் ஆகுது. இதில் ஃபர்ஸ்ட் போர்ட்லேருந்து ஃபோன் சார்ஜ் ஆகுது. உங்களுக்கு இதில் வடிவாக தெரியுமா நினைக்கிறேன். டிஸ்பிளேயில் இந்த வீடியோவில் வடிவாக தெரியுது தானே? அது அப்படியே பேட்ரி சார்ஜ் ஆகிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து செகண்ட் போர்ட்டில் அடிக்கிறேன். அப்பயும் பாருங்கள், இது சார்ஜ் ஆகுது ஃபோன். வடிவாக அதில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகிறது தெரியுமென்னு நினைக்கிறேன். இது செகண்ட் போர்ட். இது 5 voltage 2.1 ampere. உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த அதில் வோல்டேஜ் எல்லாம் தெரியுது இந்த போர்ட்டில். அது டிஜிட்டல் டிஸ்பிளேயோட வர பவர் பேங்க் போர்ட்டுன்றபடியே உங்களுக்கு எல்லாம் கிளியராக காட்டும். ஃபர்ஸ்ட் போர்ட் 5 voltage 1 ampere. இது நாங்கள் பழைய சோலார் அவுட்டோர் லைட் உண்டு, மோஷன் சென்சரோட வர்றது. அது உள்ளே இருக்கிற எல்லாம் சர்க்கிட்ஸ் எல்லாம் பழுதாயிட்டு. ஸோ நான் அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு வயரை கனெக்ட் பண்ணி டைரெக்டாக எமர்ஜென்சி லேம்பாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு செட்டப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். அது இதில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இது அந்த சிசிடிவி பவர் சப்ளைலேருந்து கட் பண்ணி எடுத்து ஃபீமேல் கனெக்டர், அதை வச்சு தான் இதை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த செட்டப் நாங்கள் இப்போ நியர்லி 5 years யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்னும் ஸ்டில் நல்ல கண்டிஷனில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்குது. எங்களுக்கு எமர்ஜென்சி காலங்களில் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்குது. நாங்கள் பவர் கட் டைம்ஸ்லேயும் இதை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கனெக்டர் உங்களை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஏன்டா இது ஈஸியாக வழியில் ஒரு இடத்துலையும் யூஸ் பண்ணுறதில்ல. இது ஒன்லி அந்த பவர் பேங்க் சிசிடிவி பவர் சப்ளைஸில் மட்டும்தான் கூடுதலாக இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த லைட்டை பாருங்கள், இதில் பிஐஆர் மோஷன் சென்சரும் இருக்குது. அதனால் உங்களுக்கு இதில் பார்க்க தெரியும், சென்சார் வேலை செய்யும். இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. அதோட ஃபோனையும் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். எல்லாம் அட் அ டைமில் எங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் எல்லாமே.
ஈவன் எமர்ஜென்சி லைட்டும் யூஸ் பண்ண முடியும், ஃபோனையும் சார்ஜ் பண்ணிக்கொள்ள முடியும் சேம் டைமில். இது இப்போ ஸ்போர்ட்டில் சார்ஜ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுது, இது பார்க்க வடிவாக தெரியுது இதில். அண்ட் இது வந்து ஒரு மோஷன் சென்சர் லைட் சென்றபடியாக உங்களுக்கு அந்த சென்சர் வேலை தெரிய மெதட்டும் தெரியும் உங்களுக்கு. ஒன்ஸ் ஒரு மூமெண்ட்டும் இல்லைன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். எங்களை இப்போ யாராவது க்ராஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண வலிக்கிடும். உங்களுக்கு அது பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் சிம்பிளாக இந்த பழைய பொருட்களை வச்சு பவர் பேங்க்கும் எமர்ஜென்சி லைட்டும் செய்திருக்கிறேன். இதில் இந்த பாக்ஸு இது சரியான சைஸில் இருந்தபடியாக இது எனக்கு ஈஸியாக போயிட்டுது. இந்த லைட்டும் நான் மோஸ்ட்லி இது ஆல்மோஸ்ட் இந்த லைட்ஸும் வாங்கி எனக்கு ஒரு 6 இயர்ஸுக்கு கிட்ட. அண்டு இது நியர்லி நான் ஒரு இந்த பவர் பேங்க் எமர்ஜென்சி லைட் அது ஸ்டில் நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆகி கொண்டு இருக்குது. உங்களுக்கே பார்க்க தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு சொல்லி. ஸோ இது மாதிரி இன்னும் வேறு வீடியோ வேணுமென்னு சொன்னால், வீடியோஸ் போடணுமென்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். Thank you for watching my videos.